சேர்ந்து வாசிப்போமா? 16 20 வரைக்கும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க. இந்த குறிப்பிட்ட சில வாரங்களை கொஞ்சம் நீங்கள் லீவ் இல்லாமல் நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வருஷத்தில் எப்போதுமே எல்லா இடங்கள்லையும் ஒரு 3 நாள் கூடுகை, சுத்திகரிப்பின் கூடுகையை வைப்பாங்க. நாம் வைக்க முடியாத ஒரு நிலைகள் இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நாம் அதற்காக பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நல்ல கனி என்னவா சொல்லுங்க? என்ன கனியா? நல்ல கனி இருந்தால், நல்ல கனி கொடுக்கறதுனால என்ன அர்த்தம்? மரம் நல்ல மரம்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். சொல்லுங்க. கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். சொல்லுங்களே. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகளை என்ன செய்யும்? கொடுக்கும். அல்லேலூயா. கெட்ட மரம் என்ன செய்யாது? நல்ல கனியை கொடுக்காது. கெட்ட கனி நல்ல மரமாக என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்மளை எடுத்துக்கிறீங்களே, நம்மளுடைய சுபாவங்கள் நல்ல சுபாவமாக வருதா கெட்ட சுபாவங்கள் வருதா? கேரக்டர், கோபம், சண்டை, இந்த மாதிரி நிறையா வருது இல்லை? ஆமே. வரக்கூடாது எல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் நமக்குள்ளே வெளிப்படுகிற கனிகள். ஆமே. இப்போ நம்மகிட்ட வெளிப்படுகிற கனிகள் எல்லாம் கெட்ட கனிகள். கேரக்டர் எல்லாம் கெட்டவங்க. ரைட்டுங்க. அப்போ நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா? எங்களுக்கே தெரியலேங்கிறீங்களா? ஆமே. இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வந்துருங்க. தள்ளி முன்னாடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும். ஆமே. ஆள் இல்லைன்னா என்ன? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கவனிங்க. கெட்ட மரம் என்ன செய்யாது? அப்ப நாங்க நல்லவங்க, ஆனா எங்கிட்ட வெளிப்படுகிற சுபாவங்கள் கெட்டது அப்படின்னு சொன்னா தப்பு. அல்லேலூயா. உங்கள் சுபாவங்கள் கெட்டதுனாலே நீங்களும் கெட்டவங்க தான். கவனிங்க கவனிங்க. ஏன்னா இதை கொஞ்சம் விடுதலைக்கான ஜெபம், விடுதலைக்கான செய்தி. இது உலகத்தாருக்குரிய செய்தி கிடையாது. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற செய்தி கிடையாது. இது நம்மளை நாமே வருஷத்தில் ஒரு தடவை நம்மளை சுத்திகரிப்பு பண்ணுகிற வார்த்தை என்பதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கும்படியாக நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறேன். நாமே. இப்போ நல்ல கவனிங்க. கனி கெட்டது. இப்போ மரம் கெட்டதுன்னா மரத்தோட வேரும், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ வேறு கெட்டதுன்னா மரம் கெட்டது. மரம் கெட்டதுன்னா இப்படி சொல்லுங்க. கனி கெட்டதுன்னா அப்போ எதை வெட்டணும்? வேறத்தான் வெட்டணும். எதை வெட்டணும்? அல்லேலூயா. கனியை வெட்ட வெட்ட பிடுங்கி நம்ம எரிய எரிய என்ன செய்யணும்னா மறுபடியும் கனிகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அது பிறப்பித்துக்கிட்டே இருக்கும். அப்போ எதைத்தான் வெட்டணும் அப்படின்னா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எதை வெட்ட போகிறோம்னா, எதை வேரோட பிடுங்கி எறியணும். அல்லேலூயா. நம்ம ஏரியாவில் நம்ம வீடுகளில் சின்ன கருவை கண்டு வளர்ந்துருச்சுன்னா வேரோட பிடுங்கி போடலன்னு வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் நாள் கழித்து அது பெருசாக மரமாக வந்துச்சுன்னா அப்புறம் தூர பறிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா வேற பிடுங்குங்க. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. சங்கீதம் 69:18 வேகமாக வாசிங்களே. சங்கீதம் 69:18 வேகமாக கவனமாக கவனிங்க. நீர் என் ஆத்துமாவிடத்தில் வந்து
அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை மீட்டு விடும். தாவீதை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமென். நல்ல ஆராதிக்கிறவன், நல்ல தேவனோடு கூட உறவாடுறவன், எந்த அளவுக்கு தேவனோட கூட ஒன்றித்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒன்றித்து இருந்தவன். இவன் ஒரு ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே என் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, விடுதலையாக்குங்க. ஜெபிக்கிறானா? அல்லேலூயா. அப்ப இந்த தாவீதுக்கு ஒன்று தெரியுதுங்க. இவன் ஆராதிக்கிறவனா இருக்கலாம், கர்த்தரோடு உறவாடுகிறவனா இருக்கலாம். ஆனா இவனுக்குள்ள ஒண்ணு என்னன்னா, என் ஆத்துமாவுக்கு விடுதலை வேண்டும் என்பதை தாவீது உணர்ந்திருந்தான். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஒரு காரியத்தை கரெக்டா கொண்டுகிட்டு வரணும். என்னன்னா, எனக்கு விடுதலை முதல்ல தேவை. நான் சபைக்கு வந்த நபர்கள் தான், 10 வருஷம் ஆச்சுதான், 15 வருஷம் ஆச்சுதான், 30 வருஷம் ஆச்சுதான். ஆனால் எனக்கும் நிச்சயமா விடுதலை தேவை என்பதை ஒவ்வொரு நபர்களும் நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தேவை இருக்குதோ இல்லையோ, விடுதலை என்கிற ஒரு தேவை நம்மகிட்ட என்ன செய்யுது, இருக்கு, ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அப்ப விடுதலை தேவைன்னா கனியை தேடி வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, வேற கண்டுபிடிச்சு வெட்டணும். வேற என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு வெட்டணும். அல்லேலூயா. அப்ப பிசாசு நமக்குள்ள குடியிருக்கிறான்னாலே சும்மா வந்து குடியிருக்க மாட்டான். ஏதோ சில சட்ட திட்டங்களை அவன் கையில பிடிச்சுக்கிட்டு தான் வந்து நமக்குள்ள செயல்படுவானே ஒழிய எந்த விதமான சாத்தானுடைய உடன்படிக்கைகளும் இல்லாம நம்ம கிட்ட வரமாட்டான். அல்லேலூயா. இதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொன்னாரு, என்ன சொன்னார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள். அது ஒரு வார்த்தை. மனம் திரும்புங்கள்னு அடுத்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கோடாரியானது வேரின் அருகே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி எங்க இருக்குதான்? ஏன் அந்த யோவான் ஸ்நானகன் வந்து கோடாரியை தூக்கி கொண்டாந்து மரத்தை வெட்டாம கனியை வெட்டாம அந்த வேருக்கு முன்னாடி வைக்கிறார் அப்படின்னா, வேற வெட்டணும் அப்படிங்கிறத யோவான் ஸ்நானகன் அறிந்திருந்தார். அதனால அவர் சொல்றாரு, வேறத்தான் முதல்ல வெட்டணும். அல்லேலூயா. அப்ப அடியோட அதை வெளியில எடுக்காம நாம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலும், இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம்மளை யார் அதிகமா காயப்படுத்துகிறார்களோ அவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யார மன்னிக்கிற மனப்பக்குவம். என்ன பக்குவம்? இன்னைக்கு இதை பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, திங்கக்கிழமையிலேருந்து இந்த வார்த்தையை குறித்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ, ஒரு வார்த்தையாக வீட்டில் சொல்லி பிரசங்கங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, திடீர்னு எஸ்ஐக்கானுடைய ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. செல்லில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்க்குறப்ப சொன்னார், உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுங்களா? விபச்சாரத்தை விட, வேசித்தனத்தை விட, விக்கிரக ஆராதனையை விட ரொம்ப கொடூரமான பாவம் எது அப்படின்னா இந்த கசப்பு தான். எதுதான்? இந்த பிறர் மேல இருக்கிற அந்த கசப்பு தான் ரொம்ப பாவத்திலேயே ரொம்ப கொடூரமான பாவமா. அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. அது சொல்றாங்க, 99.99% ஒரு மனிதனுடைய வியாதிக்கு அடித்தளமே எது அப்படின்னா இந்த கசப்பு தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். நாம் அறிக்கையிட போகிறோம், விடுதலையாக போகிறோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். கை தட்டுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. சரிங்க. இந்த கசப்பு இருக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் வருது சொல்லுங்க. பிரஷர் ஏறுதா? கோபம் வருது. பிரஷர் ஏறுதா? ஆமென். வேற என்ன வருது? இதில் என்ன உண்டாகுன்னா, மனபாரம் உண்டாகுமா, மன அழுத்தம் உண்டாகுமா, பசி இல்லாத நிலை உண்டாகுமா, ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை வருமா. எதனால சொல்லுங்க? இந்த கசப்புனால உண்டாகிற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதான், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதில் என்ன செய்தான். அதனால தயவு செய்து நீங்க ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடக்கூடாது. என்னன்னா, இந்த காரியார் மேலெல்லாம் என்னை காயப்படுத்தினாங்களோ அதையெல்லாம் நான் மறந்துட்டேன் பிரதர், மறந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம மறக்கக்கூடாது, மன்னிக்கணும். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறக்கக்கூடாது, மன்னிக்கணும். மறந்தா என்ன வரும்? 4 நாள் கழிச்சு
திரும்ப ஞாபகம் வரும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? மன்னிக்கணும். அல்லேலூயா. மன்னிச்சா தான் அதை முற்றிலுமாய் அதுல இருந்து நம்ம வேற பிடிச்சி வெட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. எபேசியர் 4:30-32 வேகமா வாசிங்களே. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று 4:30-32 வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கிறங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன செய்யாதீங்கக்கா? எப்படி துக்கப்படுத்துறோமா? சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணுமா? சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. கசப்பு வருகிற போதே நாம் என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறாரே, அவரை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, அவரை நீங்க வேதனைப்படுத்துறீங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாத ஒண்ணு இந்த கசப்பு. நம்ம சொல்றோம் இல்லையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் எப்படியா கடந்து போனதையா. எப்படியா? கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த மன்னிப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா நம்ம ஒரு காரியத்தை மட்டும் ஈஸியா கேட்டுறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்ன மன்னிங்க. அல்லேலூயா. என்ன மன்னிங்க அப்படி நம்ம ஈஸியா கேட்டுறோம். மற்றவங்களை மன்னிக்கிறது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. மாடலிங் ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்தார். யோவானுடைய சீசர்கள் அழகா ஜெபம் பண்றாங்க. இதை இயேசுடைய சீசர்கள் பார்த்துட்டு என்ன நினைப்பு வருதுன்னா, எங்களுக்கும் இந்த யோவானுடைய சீசர்கள் ஜெபம் பண்றது மாதிரி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற சொல்லுங்களே, அதை எடுங்களே. மத்தேயு 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்களே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. இது வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க ஜெபம். இது வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். என்னவா? இப்ப அவர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு, எங்க கடனாளிகளை நாங்க மன்னிக்கிறது போல எங்க கடன்களை மன்னிங்க. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, நான் இவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்க என்ன மன்னிங்க. அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது நல்ல கவனிங்க. ரெண்டாவது, இப்ப நான் அவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறீங்களே, இதுக்கு பேர் என்ன? வேண்டுதல். இதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. வேண்டுதல். சொல்லுங்க. ஜெபம். இதுக்கு பேர் என்னது? நான் எனக்கு விரோதமா என்னை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களே, இது நிபந்தனை. அதாவது இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இதை நான் செய்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. இதாவது ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்க மன்னிச்சா என்ன காயப்படுத்தின ஒன்ன நான் என்ன செய்வேன். நான் சொல்றது புரியுதா புரியலைங்களா? அல்லேலூயா. நான் திரும்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை யாரு காயப்படுத்துறாங்களோ அவர்களை நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவனை காயப்படுத்தின என்னையவும் தேவன் என்ன செய்வார்? மன்னிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு நிபந்தனை என்னன்னா, நீ முதல்ல அவர்களை மன்னி, நான் உன்னைய மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமானால் என் நிபந்தனைகளை நான் கரெக்டா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? என் வேண்டுதல்
கேட்கப்பட வேண்டுமானால் என்னுடைய நிபந்தனை என்ன செய்யணும்? என் காரியத்தில் நான் கரெக்டாக ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்றாருங்க, நான் இப்படி மன்னிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நான் மன்னிக்க தொடங்கிட்டா கர்த்தர் என்னுடைய எல்லா காரியங்களையும் மன்னிச்சு என்னை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. சரிங்க, இதோட அவர் விட்டுட்டாரா? இதை போதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஜெபத்தோட விட்டுட்டாரா அப்படின்னா 14 வாசிங்களேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வாரா? ஆமா, அடுத்து அதோட விட்டாரா? பாருங்களேன், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். என்ன கொடூரமான சம்பவங்க அது. அல்லேலூயா. இப்ப அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீங்க இந்த நிபந்தனைகளை கரெக்டா இருந்து இவர்களை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவர் நம்மளை என்ன செய்வாரு? மன்னிச்சிருவார். இல்லைங்க, நான் உங்ககிட்ட கேட்கிற என்னை மட்டும் மன்னிங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? இந்த காரியத்துல நீ மன்னிக்காதனால எத்தனை தடவை நான் அழுது புலம்புனாலும் ஆண்டவர் என் பாவத்தை என்ன செய்ய மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. 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 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா சொல்லுங்க, பிறருக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, முதல்ல நான் பிறருக்கு மன்னிப்பு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. இப்போ அடுத்த பாயிண்ட், நீங்க தேவனுடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்தணுமே. என்னைக்காவது ஆண்டவர் உங்களை திட்டியிருக்காரு? என்னைக்காவது அடிச்சிருக்காரு? டே லூசு, ஏன்டா அப்படி எனக்கு விரோதமா இப்படி நடந்த அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சொல்லியிருக்காரு? சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்ல அவர் நம்ம மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காரு? அல்லேலூயா. ஆனா நமக்கு விரோதமா ஒருத்தர் செஞ்சிட்டாங்கன்னா நம்மளுடைய இருதயம் காயப்பட்டது மாதிரி அவங்க இருதயம் காயப்படணும்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம? ஆமாவா இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்ன காயப்படுத்துகிறப்ப நான் எப்படி பொறுமையா இருக்கிறனோ அது மாதிரி உன்னை காயப்படுத்துகிறப்ப நீனும் பொறுமையா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இருதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றுகிற மருந்து நான் என்றால் என்னுடைய காயங்களை ஆற்றுகிற மருந்து மற்றவர்களை மன்னிப்பது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படி நான் செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணவன்னா மன்னிப்பு கொடுத்தாரோ, திட்டலை முழங்கலை வேற எந்த காரியத்தையும் செய்யலையோ அது மாதிரி எனக்கு முன்னாடி நான் இவர்களை மன்னிச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் இருக்கிறாரே, உங்க ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனசு உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார். அதனை வீட்டில் கூட வாட்சி பாருங்க. யாத்திராகமம் 34 6 7 வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார். சங்கீதம் 134 வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு. தேவனிடத்துல என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 28:13 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தன் பாவங்களை மறைக்கிறவனால வாழ முடியாது, அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடவனுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ உங்க ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? இரக்கமுள்ளவர் அவரு. நீங்க மன்னிப்பு கேட்டா இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு தோசையில 2 பாகம் இருக்கிறது மாதிரி ஒரு நாணயத்தில் எப்படி 2 பாகம் இருக்குதோ இதில் நான் என்ன செய்யணும்னா, நான் ஆண்டவரிடத்துல என் பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும், நான் பிறருடைய தப்பிதங்களையும் மன்னிக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, முதல்ல உன் பாவத்தை மன்னிப்பு கேளு. ஒரு பக்கம் ஒரு நாணய பக்கம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய? மன்னிப்பு கேளு. இன்னொரு நாணய பக்கம் திரும்பி மற்றவர்களையும் நீ என்ன செய். அல்லேலூயா. இப்ப ரெண்டுமே பாலிஷ் ஆகுமா? ரெண்டுமே சுத்திகரிக்கப்படுமா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்க முதல்ல மற்றவர்களுக்கு விரோதமா நாம செஞ்ச செயல்களை ஆண்டவருக்கு முன்னாடி முழு இருதயத்தோட மன்னிப்பு கேளுங்க. தன் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கூட நான் பாவின்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவரே அவன் இப்படி செஞ்சு விட்டேன். அல்லேலூயா. அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, இந்த மாமா அப்படி செஞ்சிட்டார், இந்த சித்தப்பா அப்படி செஞ்சிட்டார், இந்த அண்ணன் இப்படி செஞ்சிட்டார், இப்படித்தான் நம்ம போய் ஆண்டவர்கிட்டே சொல்லுவோமே ஒழிய நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை.
எந்த இடத்துலையும் தன்னை ஒருத்த யாருமே குற்றப்படுத்த இல்லை லூயா பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். எந்த இடத்துலையும் குற்றத்தை நான் தான் செஞ்சேன் அப்படின்ற வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டுக்கிட்டு வர மாட்டாங்க. பிறருடைய பாவத்தையே நம்ம சொல்லி சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். ஆமென். இன்னைக்கு ஒரு அறிக்கை தான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. அல்லேலூயா. சரி, முதல் பாயிண்ட், பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? அல்லேலூயா. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்வது பாவம். சொல்லுங்களேன், ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யறது என்னது? ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாம இருக்கிறதும். சொல்லுங்க, செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யறதும் பாவம், செய்ய சொன்னதை ரெண்டையும் சொல்லுங்களேன், மனப்படம் தான் பண்ணுங்களேன், அப்பதான் நமக்கு என்ன செய்யும், புரியும். அல்லேலூயா. வாலிபர்களே, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது என்னது? ஆண்டவர் இப்ப நான் செய்யலைன்னு வச்சுக்கிறேங்க, அதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க, பாவம். அல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவியை நேசிங்க, அன்பு செய்யுங்க. என்ன அர்த்தம்? நான் அன்பே செய்யலைன்னு வச்சுக்கிறேங்களே, அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பாவம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் செய்யாம இருக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களா, அதுக்கு பேர் என்ன? அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை நீங்க ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்ளணும். தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்வது பாவமானால், தேவன் செய்ய சொன்னதை செய்யாம இருக்கிறதும் பாவங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க வேதத்துக்கு நேரம் உங்களுடைய வாழ்க்கை, உங்க மனசு திரும்ப வந்திருக்கும். வசனத்தில் எவ்வளவோ காரியம் சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கிறேன்னா அப்போ எவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த வசனத்துக்கு நேரம் இருதயத்தை திருப்புறதில்லை, ஆண்டவருக்கு நேரம் நான் வர்றதில்லை, எத்தனை தடவை போதுச்சு நான் சொல்லி பேச்சு கேட்கறதில்லை. அப்போ எதெல்லாம் பண்ணீங்க நினைக்கிறது மாதிரி விபச்சாரம், வேசித்தனம் இது மட்டும் பாவம் அல்ல, தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறி நடக்கிறதும் பாவம். தேவன் சொல்லி கேட்காம இருக்கிறது பாவம். இப்படியோ தேவன் சொன்னதை செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவத்தை, ஆமாப்பா நான் பாவம் செஞ்சேன் உண்மைதான் அப்படின்னு சொல்றது சரியா? சொல்லுங்க, நான் பாவம் செஞ்சேன், நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்றது சரியா? இல்லை, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது தான் சரி. அல்லேலூயா. ஆமா நான் தண்ணி அடிப்பேன், ஆமா நான் சிகரெட் அடிப்பேன், நான் கெட்ட வார்த்தை தான் பேசுவேங்க, எனக்கு இப்படி தாங்க, நான் இப்படி தாங்க செய்கிறாள் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேங்களே, அப்படி சொல்றது சரியா? அது தப்பு, அது தவறு. அதுக்கு மாறா என்ன செய்யணும் அப்படின்னா, என்னையவே முழுசுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை இனிமேல் செய்யவே மாட்டேன்னு சொல்லி கோடாலியை தூக்கி நேர வேர்ல வச்சு போடுறேன் பாருங்க, வெட்டு, அதுதான் சரி. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை செய்யறீங்களே, இது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்குரிய ஒரு பகுதி. இது மனம் திரும்புதலுக்குரிய ஒரு பாதை. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க, விட்டுருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சங்கீதம் 32:5 கூட வாசிங்களே. சங்கீதம் 32:5. வேகமா சங்கீதம் 32:5 கொஞ்சம் வேகமா படிச்சிருங்களே. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என்ன செஞ்சாரா? சங்கீதக்காரன் சொல்றாரு, அக்கிரமத்தை என்ன செய்யல, மறைக்கல, பாவத்தை என்ன செய்யறாரு, அப்படியே அறிவிக்கிறாரு, அறிக்கையிடுறாரு. அப்படி அறிக்கையிடும் போது கர்த்தரிடத்துல இருந்து மன்னிப்பு கிடைக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஒண்ணு நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து மன்னிப்பு கேட்பது, இன்னொன்னு என்னது, நீங்க மற்றவங்களை சொல்லுங்க மன்னிக்கிறது. ஒன்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, ஏன் பாவத்தை என்ன செய்யறது. கொஞ்சம் நான் சொல்றது புரியுதா? புரியுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரெண்டாவது, எனக்கு விரோதமா என்னை காயப்படுத்தின நபர்களை நான் மன்னிக்கிற காரியத்தையும் கர்த்தர் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பூமியில வாழுகிற ஜனங்களுக்கு
என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு, என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, என்னோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காரியத்தில் நான் மன்னிப்பு கொடுக்குறப்போ என்ன நடக்குதுன்னா, நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், பரிசு கொடுக்குறேன். என்ன பரிசு அப்படின்னா மன்னிப்பு என்கிற ஒரு பரிசு. அல்லேலூயா. தேவன் எனக்கு எப்படி மன்னிப்புங்கிற பரிசை கொடுக்குறாரோ இது மாதிரி நானும் அவர்களை மன்னிப்பு என்கிற பரிசுனால அவர்களை என்ன செய்யறேன்னா மகிழ பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும். நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க? எந்த நாட்டில் இருக்கிறீங்க? உங்க நாடு பேர் என்ன? இந்தியா. ஆவிக்குரிய நிலைகளில் உங்க நாடு பேர் என்ன? தேவனுடைய ராஜ்யம். என்னது? இன்னும் பரலோகம் போகலை. ஆமாம் ஆமாம், இன்னும் போகலை. ஆமாம் ஆமாம், அல்லேலூயா. இப்போ நாம் யாருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம்னா, மாம்ச லெவலில் இந்த பூமியில் இந்தியாவில் இருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, கிருபையினால் ரட்சிக்கப்படும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்கிறோம்? வந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ நாம் ஆவிக்குள்ளே எந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய், தேவனுடைய பரலோக ராஜ்யம்னு சொல்லுங்களேன், அந்த அந்த நாட்டுக்கு உரியவர்களாய் நம்ம மாறிட்டோம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்திய நாட்டில் என்னென்ன சட்டதிட்டங்கள் சொல்லப்படுதோ அத்தனை சட்டதிட்டங்களுக்கு அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோமா? இப்போ கூட ஓட்ட ஐடியில் புள்ள பண்ணணும், புள்ள பண்ணணும், 1 மாதத்தில் கொடுக்கணும் சொன்ன உடனே வீட்டுக்கு வீடு ஓடியாடுறோமா? ஓடணுமா? அங்கங்கே ஃபோன் பண்ணி கேட்டோமா? இந்த பாம்பை எப்படி ஃபோன் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, அங்கே எல்லாம் எந்தெந்த காரியங்களை கேட்டோம். ஏன்? இந்த நாடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. அந்த சட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆமென். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த பூமிக்குரிய நாட்டில் இருக்கிறப்போ இந்த நாடு கொடுக்கிற சட்டங்களை அப்படியே கேட்டு நடக்கிறது மாதிரி இந்த பரலோக ராஜ்யத்தில் உட்பிரவேசித்த நீங்க, பரலோக ராஜ்யத்தில் ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, இப்படித்தான் நீ இவங்களை மன்னிக்கணும், இப்படித்தான் நீங்க வாழணும்னு சொல்லி சில சட்டத்திட்டங்களை அது கொடுக்கிறப்போ அந்த சட்டத்திட்டங்களின்படி என்னால் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த ராஜ்யத்தின் சட்டங்களின்படி என்னால் வாழ முடியாதுங்க, ஆனா அந்த நாட்டில் உள்ள ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும்னா எப்படி கிடைக்கும்? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? அந்த நாட்டில் உள்ள சட்டங்களின்படி என்னால் என்ன செய்ய முடியாது, நடக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அப்ப சட்டங்களின்படி வாழ்ந்தா தானே அந்த 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 தேசத்தினுடைய குடிமகன் நான். அந்த சட்டத்திட்டத்துக்குரிய ஐடி கார்டு என்கிட்ட இருக்கணும்ல, அந்த சட்டத்திட்டத்துக்குரிய எல்லாமே என்கிட்ட இருக்கணும்ல. ஆமாவா இல்லைங்களா? நான் சட்டத்திட்டத்தின்படி வாழலைன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே கொண்டு போடுவாங்க? என்னைய ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்களா? ஆமாவா இல்லைங்களா? எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழலைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்களே? அல்லேலூயா. இப்போ முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யம் யாருடையது என்றால் நம்மளுடையது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தயவு செய்து இந்த ராஜ்யம் என்ன சொல்லி கொடுக்குதோ அந்த ராஜ்யத்தின்படி நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா நான் நடப்பேன், வாழ்வேன். அல்லேலூயா. நீங்க கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ ஆண்டவருடைய, அதாவது பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நீங்க ராஜ்யத்துக்குள்ள இரு, ஆனா அந்த ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டங்களின்படி நீ என்ன செய்யாத. என்னவா? எப்படி இரு? சர்ச்சுக்கு வா, ஆராதனைக்கு போ, ஏசப்பாட்டு பிள்ளையா இரு, நீ கர்த்தருக்குள்ள ஞான ஸ்நானம் எடு, நீ ஒரு விசுவாசிங்கிற பேரையெல்லாம் நீ வச்சுக்கோ, ஆனா நீ என்ன செஞ்சிடாத. இப்ப அப்படித்தான் நாமளும் என்ன செய்யறோம்? வாழ்க்கையை நாம நடத்துறோம். இந்த வசனத்தின்படி வாழ்றது இல்ல, சட்டத்திட்டங்களின்படி கேட்டு நடக்கிறது கிடையாது. ஆனா உலக பிரகாரமான நிலையில ஒரு ரேஷன் கார்டுல பிரச்சனையா கூட ஓடிடுறோம். ஆனா ஆவிக்குரிய நிலைகளில் எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம தேவனுடைய இருதயம் காயப்படுறது மாதிரி நடக்கிறோம். ஆனா ஒரு காரியத்துல கூட ஆண்டவர்கிட்ட போய் இந்த காரியத்தை மாத்துங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு மாத்த. அல்லேலூயா. பாவில் ஒரு துணை எழுத்து வந்தால் 10 நாள் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் மாற்ற நினச்சாலும் ஒரு பேரை மாற்றுறதுக்கு ஓடுறோம். ஒரு பேரில் ஒரே ஒரு துணை எழுத்து வார்த்தை மாறி போச்சு, ஓடுறோம். ஆனால் ஆண்டவருடைய நிலையில் ஆமாவா இல்லைங்களா? சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பவர்கள் தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக. அல்லேலூயா. இதில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் ஆண்டவர். என்ன பண்ணுவார்? ஆண்டவர்
அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் தடைபடும், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் தடைபடும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்துட்டு தேவனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காமல் இருந்தோம்னா நிறைய நன்மைகளை தடை பண்ணுகிற ஒரு நிலைகள் உண்டாகும். தயவு செய்து தேவ சட்டத்திட்டங்களை சரியாக கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கொலேசியர் 1:13 வாசிங்களே, ஒன்று தெரியும், வேகமாக வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற. எங்க இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிய? நீங்க எங்க போயிட்டிய சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க, விடுதலையாக்கினார். என்னை எங்க கூட்டிட்டு போயிட்டார் ஆண்டவர்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு போயிட்டார். இப்ப நீங்க யாரு சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்துக்குரியவர்கள்னா அந்த சட்டதிட்டங்களை நீங்க கடைபிடிக்கணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு வரும். ஆமென். இந்த சம்பவத்தை பாருங்க, அழகா இருக்கும் பாருங்க. இந்த சம்பவம் மத்தேயு 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 18ல் ஒரு சம்பவம், அழகான சம்பவம். 21ல இருந்து வாசிங்களே, வேகமா பாருங்க. பேதுரு அவரிடத்தில் வந்து வர்றாரு. ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். எத்தனைமா? இப்ப இவர் கேள்வி யார் கேட்டது சொல்லுங்க? கேள்வி யார் கேட்டது? கவனிங்க, எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. கேள்வி யார் கேட்டது? பதில் யார் சொன்னது? ஏசா. பேதுரு தான் கேள்வியும் கேட்கிறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கிறாரு, 7 முறையான அவரே பதிலுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, கேள்வி யார் கேட்டது சொல்லுங்க? பேதுரு. பதில் யார் சொன்னது? இப்ப இங்க இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு முன்னாடியே கேள்வி நல்ல கேள்விதான். கேள்வி கேட்டதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்டிருந்தான்னா பிரச்சனை கிடையாது. பதிலும் சொன்னது யார் தான்? அவன் தான். அல்லேலூயா. ஆமா, அவனுடைய செயல்பாடை பாருங்க. இதுக்கு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு. 7 முறை இல்லப்பா, 70 முறை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எத்தனை முறையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அளவே இல்லை, எண்ணிக்கையே இல்லை. நீங்க பல்லாயிரக்கணக்கான முறைகள் நமக்கு விரோதமா ஒருத்தவங்க காயப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்கள நாம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன வார்த்தைன்னு பாருங்க. எப்படியா? 70 முறை அப்படின்னா 499 தடவைக்கு மேலே அவர் சொல்றாரு. நீங்க பல்லாயிரக்கணக்கான முறை உங்களை காயப்படுத்தலாம், உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், உங்களை தப்பா பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க உங்களை மன்னிங்க 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 மன்னிங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களுடைய கசப்பனை எடுத்து போட்டுறேன் அப்படின்னு நீங்க தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிட்டோம். பேதுரு கேள்வி கேட்குறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அத்தனை முறையும் நாம் அவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். சரி, இதோட ஆண்டவர் விட்டாரா பேதுருவே? அவர் சொல்லி கொடுக்குறார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்லைங்க. இவர் இதுக்கடுத்து ஒரு கதை சொல்றார். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இவர் வேற ஒரு ஓமை சொல்லியிருக்கலாம்ல. என்ன ஓமை சொல்றாரு?
பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, என்ன ராஜ்யம்? அப்ப நம்ம யார், எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க. இவர் இப்ப ஆண்டவர் என்ன ஓமை சொல்றாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு ஓமையை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நாட்டில் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, அந்த நாட்டுக்குன்னு சில விதமான உடன்பாடுகள் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களை நான் உனக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்றேன். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு எது சம்பந்தப்பட்டதோ அது என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா அந்த ராஜ்யத்துக்குரியவன் நான் எந்த நாட்டுக்குரிய ஆளு? சொல்லுங்க, நான் எந்த நாட்டுக்குரிய ஆளு? அப்போ அந்த நாட்டில் என்ன சட்டம் போட்டாலும், சில பேர் சொல்றாங்கல்ல, அங்க சிங்கப்பூர்ல எல்லாம் ரோட்டில் எச்சிலாம் துப்ப முடியாதுங்க, அந்த மாதிரி அப்படி நடந்து போக முடியாதுங்க, இப்படி நடந்து போக முடியாது, நிறைய சட்டத்திட்டங்களை சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாட்டுக்குரிய சட்டம் அது. இந்திய நாட்டில் சில சட்டங்கள் இருக்குது, இங்கே உள்ள நாட்டோட சட்டங்கள் இது. அல்லேலூயா. சில ஏரியாக்களில் லெஃப்டில் தான் போகணும்னு இருக்குது வண்டியில், சில ஏரியாக்களில் ரைட்டில் தான் போகணும்னு இருக்குது. சில ஏரியாவில் தப்பு பண்ணால் மேலே இருக்கிற அப்படியே வந்து கிரேன் மாதிரி வந்து அப்படியே தூக்கி மேலே தூக்கிட்டு போயிடும் வண்டியை. அல்லேலூயா. சில நாடுகளில் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நிறைய சட்டத்திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை மீறி நடந்தா தான் பிசாசு நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரவேசிக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ராஜாவா, ஒரு எஜமான் அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஒரு எஜமான் வர்றாரு, அவர் நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறார், அவருடைய ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் இந்த கடன் லிஸ்ட்டை பார்க்குறப்போ ஒருத்தனை பார்த்து விட்டார். இந்த சம்பவத்தை முழுசா வாசிக்க முடியாது இல்லையா, அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். ஒருத்தனை பார்த்து விட்டார். ஒருத்தனை பார்த்தா அவன் கிட்டத்தட்ட 16,000 தாளந்து என்ன செய்யறான், கடன் வாங்கியிருக்கான். எவ்வளவு வாங்கியிருக்கான்? நான் முதவே சொல்லிட்டேன், ஒருத்தரை மன்னிக்கிறது என்னது? கடன். என்னது? கடன். இவன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்? 16,000 தாளந்து கடன் வாங்கியிருக்கான். உடனே அங்க இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவனிடத்துல போய் சொல்லி அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து எனக்கு கடனை கட்ட வையே அப்படின்னு சொல்லிட்டார். இதை சொன்ன உடனே அந்த நபருக்கு அறிவிக்கப்படுகிறது, வேகமா ஓடி வரான். ஐயா, எனக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் தருணம் கொடுங்க, நான் அந்த கடனை என்ன செஞ்சிடறேன், அடைச்சிடுறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறான், கையை பிடிக்கிறான். அவன் அந்த இடத்துல அழுகிறான், கெஞ்சுறான், புலம்புறான். மன வருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அந்த எஜமான்ட்ட அழுகிறான். இந்த எஜமான் என்ன வந்துருச்சு? இறக்கம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம எஜமானுக்கு எப்போதுமே என்ன உண்டு? இறக்கம் உண்டுல்ல. அவர் என்ன செய்யறாரு, மனசு இறங்கி அவன்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு கடனை நீ அடைக்க முடியாதுப்பா, இந்த கடனை இதோட விட்டு நீ எனக்கு கொடுக்கவே வேணாம். உனக்கு எனக்கு என்ன இல்லை? கடன் இல்லை. என்ன இல்லை? கடன் இல்லை. நான் உன்னுடைய எல்லா கடனையும் மன்னிச்சிடுறேன். இதை சொன்னவன அவனுக்கு எப்படி இருக்கும்? காலு தரையில் அவனுக்கு கடந்திருக்காது. இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி ஒரு ஆள் மன்னிச்சார்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கை காலும் தரையில் கிடந்திருக்காது, குதிச்சிருப்பான். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்பாங்க. அந்த மனமகிழ்ச்சியில் துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சொல்றாரு, இனிமே நீ எனக்கு கடன்காரன் கிடையாது, இனிமே நான் உன்னை பார்க்குறப்போ கடன்காரனை பார்க்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த கடனை வெட்டிட்டேன், நீ இனிமே சுதந்திரவாளி, நல்லா இரு அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவன் என்ன செய்யறான், தான் பெற்ற சந்தோஷத்தை வீட்டுக்கு சொல்றதுக்காக பரிவெட்டு ஓடுறான். பரிவெட்டு என்ன செய்யறான், இவன் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ மனமகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம ஓடுறான். குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தா ஒரு ஆள் நடந்து வர்றான். யாரு நடந்து வர்றா? ஒரு ஆள். அந்த ஆள் யாருன்னா, இவங்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினார். யாருக்கிட்ட? வெறும் 100 தாளந்து கடன் வாங்கினார். 100 வெள்ளி பணம், அவ்வளவுதான். இப்ப நல்ல கவனிங்க, இவன் போய் இந்த எஜமானிடத்துல போய் நிக்கிறது மாதிரி இவன் நிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப ஆளை பிடிச்சு விட்டான். டேய், எங்கடா என்கிட்ட 100 ரூபாய் தாளந்து வாங்க காசு வாங்கினியே, அந்த காசு கடன் எங்கடான்னு கேட்கிறான். பிடிச்சி சட்டையை பிடிச்சிட்டான். பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அவன் தொண்டையை நெரித்து, அல்லேலூயா, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்தே தீர்க்க வேண்டும்னு சொல்லி கத்துறான். இப்போ ஒரு பெரிய கூட்டம் இங்க என்ன செஞ்சிருச்சு? கூடிருச்சு. பெரிய கூட்டம் கூடிருச்சு.
இப்ப இவன் எப்படி இந்த எஜமான்ட்ட போய் நின்னானோ இதே மாதிரி இவன் என்ன சொல்றானா, ஐயா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க, எதை அப்படியாவது நான் சரி செஞ்சிடறேன், 100 தாளந்து தானே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கட்டிடுறேன்னு இவன் எப்படி இந்த ஆண்டவர்கிட்ட போய் நின்னானோ அதே மாதிரி இவன் இந்த நபர்கிட்ட போய் என்ன செய்யறான். அல்லேலூயா. இந்த எஜமானுக்குள்ள இருந்த குணம் இவனுக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. உடனே இவர் இறக்கப்பட்டாரு, மனதுருக்கப்பட்டாரு, அந்த பொறுமையின் நிமித்தம் விடுதலையாக்கி இனிமே உனக்கு கடனே இல்லையான்னு போ சொன்னாரு. இவனை பிடிச்சி சிறையில் அடைங்கிறான். என்ன செய்வான்? அல்லேலூயா. எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான ரூபாய, கோடிக்கணக்கான ரூபாய இவனுடைய எஜமானி இவனுக்கு மன்னிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சோண்டு கடனை இவர் என்ன செய்யல, இவரை மன்னிக்க மாட்டாராம். அல்லேலூயா. இவர் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறாரு, சிறையில பிடிச்சு அடைக்க சொல்றாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே ஆளுக, இவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க, இவன் எஜமானுக்கிட்ட போய் சொல்லிவிட்டாங்க. இந்த எஜமானுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சுங்க. கோவம் வந்து நேரம் அவனை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டா நேராக வந்துட்டான். ஏண்டா நீ என்கிட்ட கேட்ட, இந்த கடனுக்குரிய பாவத்தை மன்னிப்பு சொல்லி நீ கேட்ட, நான் உன்னைய மன்னிச்சேனே, இதே மாதிரி மனப்பான்மையா உனக்கு வல்லேன்னு கேட்டுட்டு அந்த வசனத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பொல்லாத ஊழியக்காரனே. என்ன ஊழியக்காரனா? அல்லேலூயா. அந்த பாருங்களேன், அந்த அது மத்தேயு 18வது அதிகாரத்தில் 32ல இருந்து கூட வந்து வாசிங்களே. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே. என்ன ஊழியக்காரன் சொல்லுங்க? இவன் விபச்சாரம் பண்ணானா? சொல்லுங்களேன். இவன் விபச்சாரம் பண்ணானா? வேசித்தனம் பண்ணானா? விக்கிரக ஆராதனை பண்ணினானா? இவனை பார்த்து என்ன சொல்ற, இவன் என்ன கேட்ட கடனை, கொடுத்த கடனை கேட்டுவிட்டான், அவ்வளவுதான். இவனை பார்த்து என்ன சொல்றாரு? எப்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நாம மற்றவங்களை மன்னிக்கலைனாலும் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா பொல்லாதவர்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 33 பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். போன கடன் திரும்ப என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய பாவங்களை என்ன செஞ்சிருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப இவர் சொல்லி கொடுக்கிறாரு, நான் உனக்கு இறங்குறது மாதிரி நீ மற்றவங்களுக்கு இறங்கணும்ல. ஆமென். இல்லைனா நம்மளை என்ன செய்யறானா, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப தேவனிடத்துல இருந்து என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? தண்டனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்போ இப்படி சொல்லுவோமே, இப்படி சொல்லுவோம். கனி கெட்டது. அப்போ மரம் கெட்டதுன்னா வேறு கெட்டது. வேறு கெட்டது என்றால் விதையும் கெட்டது. என்ன கெட்டது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். விதை கெட்டதுன்னா வேறு கெட்டது. வேறு கெட்டது என்றால் மரமும் கெட்டது. மரம் கெட்டது என்றால் அல்லேலூயா. அஸ்திபாரத்தையே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஆமாம், பிடுங்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு நான் உன்னைய மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் பிறரை மன்னிங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த மன்னிக்காம இருக்கிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி நடுவில் இருக்கிற சுவரம், அரணம். என்னவா? 2 கொரிந்தியர் 10:4-5 வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்துக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. என்னவா அது? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. நீ வீட்டில் போய் இந்த வாட்சி பாருங்க. இது ஒரு அரண். இது என்ன அப்படின்னா, இந்த மன்னிக்கல அப்படின்னா இது ஒரு சுவர் மாதிரி நின்றுக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை எட்டி என்ன செய்ய முடியாது, கையில் எடுக்க முடியாது.
இது வராது. அல்லேலூயா. இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தயவு செய்து இந்த மன்னிப்புங்கிற சுவரை நாம கையில எடுக்கிறப்போ, உடைச்சு தகர்த்தெறிகிறப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விதையவே நம்ம என்ன செஞ்சிடணும். சரி, அடுத்த கேள்வி. நான் ஒருத்தரை மன்னிக்கலை, அவங்கள குறித்த கசப்பு என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே, என்னென்னலாம் இருக்கும்? என்னென்னலாம் நமக்குள்ள நடக்கும்? பழி வாங்க நினைப்போமா? சொல்லுங்களே, பழி வாங்க நினைப்போமா? நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நடக்கணும். என் மனசை கஷ்டப்படுத்தினவங்க எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்களா? அல்லேலூயா. நடக்கணும்னு சொல்கிறோமா? இப்போ பாருங்க, இந்த மன்னிக்க முடியாத கசப்பு என்னென்னலாம் கொண்டு வருதுன்னு பாருங்களேன். அதுக்கடுத்து மன கடினத்தை நமக்கு உண்டாகுதா? ஆமே. நீங்கள் பாருங்களேன், என்றைக்குமே செய்யாத எக்ஸசைஸு கிராமங்களில் பாருங்கள், அதெல்லாம் நடக்கும். என்னென்னா, நமக்கு யார் மேலே ரொம்ப கசப்பாக இருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், தண்ணி தூக்கிட்டோ இல்லை நடந்துட்டோ ஊருக்கு போயிட்டோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த வழியில் வந்தான்னாந்துருங்க அப்படியே திரும்பிடும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அவங்க வந்தாலே நம்ம முகம் என்ன செஞ்சிடும்? ஆமாம், ஆரஞ்சு பழத்தை 5 வருஷமாக காய போட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னென்னத்தை உண்டாக்குதான்? மன கடினத்தை உண்டாக்குது, இருக்கும், மன இருக்கும் உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குதா? சொல்லுங்களே. ஆமென். அல்லேலூயா. சோகமா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கணவருக்கும் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு, வீட்டில் என்னத்தை உண்டாக்குறது? சோகமாக தனியாக போய் உட்காந்துடுறோமா? ஆமென். அதிகமாக போய் மற்றவர்களிடத்துல போய் அவங்கள குறித்து குற்றமான வார்த்தைகளை சொல்கிறோமா? நம்மளுடைய நிலைகளை சொல்ல மாட்டோம், அவங்களுடைய குற்றங்களை நம்ம என்ன செய்கிறோம், நாம் சொல்கிறோமா? இப்படி அவங்க பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, எங்கள் சித்தி இப்படி பண்ணிருச்சு, அன்னைக்கு இப்படி கல்யாணத்துக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம சொல்லி கொடுக்குறோமா? நம்மளே சும்மா இருந்தாலும் 2 வார்த்தை நல்லா இருந்தாலும் அடுத்த 8 வார்த்தை நம்ம சொல்கிறது அப்படியே மிகைப்படுத்தி நம்ம பேசி போகிறோமா? சொல்கிறோமா? சொல்லலைங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் எதில் இருந்தே வருது? எதில் இருந்தால் வருது? இந்த கசப்பு தான். அல்லேலூயா. ஆமென். தூக்கமே வராது சிலருக்கு. இந்த மனக்கசப்பு வந்தால் என்ன வராது? தூக்கம் வருதா? அல்லேலூயா. ஒரு குடும்பத்தார் இடத்துல போய் இப்போ நான் பார்க்குறேன், இந்த வாரம் முழுசும், சரி இந்த மாதம் முழுசும், வாரம் முழுசுங்கிறத விட இந்த மாதம் முழுசும் என் டூட்டியே என்ன டூட்டின்னா, என்ன டூட்டி, சொம்புல தண்ணி மோந்துக்கிட்டு தான் போகிறேன் எல்லார் வீட்டுக்கும். ஆமென். அந்த அளவுக்கு என்ன வந்துருச்சுன்னா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஆமாம், நன்மைகளான காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. போக போக எல்லார் வீட்டுகளையும், ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி எனக்கிட்ட ஃபோன் பண்ணிச்சு, பாஸ்டர் அண்ணே நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இங்கே வரலைன்னா நான் வீட்டை விட்டே கிளம்பி போயிடுவேனேன்னு சொன்னிச்சு. என்னவா? கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இங்கே வரலைன்னு வச்சுக்கிறீங்க, வீட்டை விட்டே கிளம்பி போயிடுவேன்னு சொன்னிச்சு. நானும் போய் அங்கே போய் நின்னா, ஏன் பிரதர் இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த அவர் சொல்கிறாரு, எனக்கு இவன் மேலே வந்த கோபத்தில் இவளுக்கு எது பிடிக்காதுன்னு நான் யோசித்தேன் பிரதர். யாரை குறித்து பேசுனா இவ கோபப்படுவான்னு நினச்சேன் பிரதர். அந்த நபரை கரெக்டாக பிடிச்சி அவங்களையே ஒரு 10 தடவை சொன்னேன் பிரதர். இவளுக்கு கோபம் என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சிருச்சான்? அதெல்லாம் என் வீட்டுக்காரம்மா போக விட மாட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? இப்போ நீ யோசிச்சு பாருங்க, அந்த கோபம் வர்றப்போ யாரை பிடிக்காதோ அவங்கள குறித்து கொஞ்சம் நேரம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அவங்க பேசி எமோஷனலை உண்டாக்குறாங்களாம், கோபத்தை உண்டாக்குறாங்களாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாங்க, எத்தனையோ நைட் ஆச்சு பிரதர் நான் தூங்கி, இந்த பிரச்சனைகள் நிமித்தம், கவலைகள் நிமித்தம், கசப்பின் நிமித்தம் தூக்கம் வர மாட்டேங்குதான், மன அழுத்தம், ப்ரெஷர் ஏறுதா? அல்லேலூயா. 180 200 300ன்னு போகுதா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சும்மாவே இருந்தாலும் இந்த மைண்டு கண்டதை யோசிச்சுக்கிட்டே இருக்க வைக்குதா? ஆமென். தனிமையாக இருக்கணும்னு நினப்பு வருதா? தனிமை உணர்வு நமக்குள்ளே வருதா? வரலைங்களா? அல்லேலூயா. யார் அந்த நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலும் அவங்கள புறக்கணிச்சிடணுங்கிற நினப்பு நமக்கு வருதா? அவங்க நமக்கு வேணாங்கிற உணர்வு நமக்குள்ளே வருதா? ஆமாவா இல்லையா? மன உளைச்சல் உண்டாகுதா? குழப்பம் வருதா மண்டையில்?
ஆமென். கண்டதையும் யோசிக்க சொல்லுதா? எல்லாத்தையும் மண்டையில் எந்த அளவுக்கு இத்தினோண்டு தான் இருக்குது, இந்த மூளை எவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இதை வச்சு என்னென்னத்தை யோசிக்க முடியுமோ அத்தனையும் யோசிக்க வைக்குதா? எவ்வளவு தான் தாங்கும்? எவ்வளோ திடீர்னு கொஞ்சம் நாள் கழித்து வியாதி வந்து மண்டையில் இருக்கிற நரம்பு வெடித்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? சேத்தே போயிடுவோம். அதான் நமக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா, சத்தம் ஆமென், அல்லேலூயா. முரட்டாட்டம் வருதா? சண்டை ஓடணும்னு என்ன வருதா? கேட்டு புறணும் அப்படின்னு என்ன போகிறதா? ஆமாவா இல்லைங்களா? சில நேரத்தில் இதையும் தாண்டி உலகத்தாருக்கு என்ன செய்வாங்க? மந்திரம் பண்ணணும். சில பேர் போயிடுறாங்களா? ஆமென், அல்லேலூயா. சரிங்க, கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் மன்னிக்கிறப்போ என்ன நடக்குது? நான் மன்னிக்கிறோம் ஆண்டவர் இடத்துல, சமூகத்தில் ஆண்டவரே இவங்களை நான் என்ன செஞ்சிடறேன்? மன்னிச்சிட்றேன். அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, நான் நியாய தீர்ப்பு செய்யல ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ நான் ஆளு கிடையாது. நியாய தீர்ப்பு செய்கிறவர் நீர். இந்த காரியத்தில் இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, இவங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் மன்னிக்கும் போது என்னத்தை உண்டாக்குதுன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, இந்த நபர் எனக்கு கடன் பட்டவர் இல்லை, கடன்காரர் கிடையாது, இந்த கடனை நான் துண்டிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய கரத்தில் அவர்கிட்ட கொடுக்குறிய. நாலாவது, நமக்குள்ள இருக்கிற வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், இது எல்லாத்தையும் முற்றிலுமாய் எடுத்து போடுகிறீர்கள். அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன பிரசங்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிரசங்கத்தை இப்படியே நான் விடலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு நோட் எடுத்துக்கிற போகிறோம், ஒரு பேனா எடுத்துக்கிற போகிறோம், நீங்களே உட்காந்து கொஞ்சம் நேரம் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா, நான் சொல்கிற 4 பாயிண்ட் தான். சரி, இப்படி சொல்லிட்டணும், 4 பாயிண்ட். ஆமாம். ஒன்று, நீங்கள் யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, மன்னிக்க முடியாமல் இருக்குதோ, அவர்களுடைய பேரை எழுதணும். என்ன செய்யணும்? ரெண்டாவது, அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, எதனால அவர்களை மன்னிக்க முடியல, அதை எழுதணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மூணாவது, அவங்களை நீங்க மன்னிக்க முடியல, இதனால அவங்க உங்களுக்கு தப்பு செஞ்சாங்கல்ல, இதனால நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? படிப்பறிவு இல்லாதவங்க மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லலாம், 4 பாயிண்ட் தான். என்னது? என்னடா அது பிரசங்கத்தோட விட்டுட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆமென். ஒன்று, நீங்கள் வேற ஒரு ஆளாக இருந்தால் நான் எழுதலாம் பிரதர். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். கசப்பு எனக்கு கோபம், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், இப்போ என் கசப்பே இல்லை, கை தூக்குங்க. நிறைய தூக்குறிய. நீங்களாம் ரொம்ப மேலே போயிட்டிய, அப்போ உங்களை நாங்கள் பேசக்கூடாது. அல்லேலூயா, ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, ரைட்டு. என்னால் மன்னிக்க முடியாத நிலைகள் இருக்குது. எனக்கு விரோதமாக செஞ்ச நபர்களை இந்த மாதிரி காரியம் பண்ணீங்க, இனிமே அடுத்த நிலைகளில் ஏதாவது நீங்கள் பேசணும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, உங்கள் தொண்டையை தான் நான் வந்து பிடிப்பேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமாம். முதல்ல யாரை மன்னிக்க முடியல, என்ன அப்படி செஞ்சு விட்டாங்க, அதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பு நடந்துச்சு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சது என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் சிந்தனைக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கனாலே இதுக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் அன்னைக்கு பேசியிருக்கிறாரு, 450 இருந்த சுகரு இல்லாமல் போச்சு. சுகரே என்ன செய்யலையா, நிறைய பேருக்கு இருந்த கட்டிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு. இந்த மாதிரி பாவங்களை அறிக்கை பண்ணுகிறப்போ நிறைய கட்டுக்கள் என்ன செஞ்சுருக்குது,
அதிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. நீங்கள் என்னென்னா சில காரியங்களை மெப்பனைக்காக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நான் யார் மேலேயும் கசப்பா இல்லை அப்படின்னு சும்மா அப்படியே கை தூக்கிறாதீங்க. நீங்கள் அப்படி கை தூக்குகிற நபர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களிடத்துல நீங்கள் எதை குறிச்சாவது சொன்னது உண்டா? இவங்க எங்களை இப்படி படுத்துகிறாங்க, இவங்க இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, என் அண்ணன் இப்படி பண்ணுறாரு, என் மச்சான் இப்படி பண்ணுறாரு, என் சித்தப்பா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு யாருக்கிட்டையாவது நீங்கள் சொன்னது உண்டா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னமும் கசப்பா வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கிறப்போ நீங்கள் அந்த காரியத்தில் இவங்களுக்கு விரோதமாக நான் பேசுனதை மன்னிங்க. 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு விரோதமாக நான் பேசுனதை முதல்ல மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறப்போ விடுதலையை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படியே எழுந்துருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடிடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கண்ணை மூடிடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுகளோட இங்க நீங்க நிக்கிறீங்க. மனக்காயம், மன கடினம், நீங்க மற்றவர்களுக்கு விரோதமா செஞ்ச தப்பிதங்கள், எத்தனை நபர்களிடத்துல உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுக்கு எதிரானவர்களை குறித்து எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களிடத்துல பேசி இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இவங்க மேல எனக்கு கோபம் இருக்குது, இவங்க மேல என்னை கோபப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற நிலைகள் இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நான் நேராக போய் அந்த நபர்கள் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட போய் நான் கசப்பா இருந்தேன், இப்போ என் கசப்பா இல்லைன்னு சொல்லிடவான்னு கேட்டாங்க. நல்லா சொல்லுங்க அப்படின்ட்டு. முழு விடுதலையே இந்த நாளில் கர்த்தர் உங்களிடத்துல கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களே, ஏசப்பா, நான் எனக்கு விரோதமாக மற்றவங்க செஞ்ச தப்பிதங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு விரோதமாக நான் பேசின தப்பிதங்களையும் என்னைய மன்னிங்கப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. 4 பாயிண்ட் தான். நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவங்க செஞ்ச செயல்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அந்த கடனெல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த விடுதலை நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத கசப்பின் ஆவி, பொல்லாத கசப்பின் கிரியைகள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே, சரீரத்தை விட்டு வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பொல்லாத ஆவி விலகட்டும், பொல்லாத ஆவி விலகுவதாக. கசப்பின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கசப்பின் செயல்கள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரையை விட்டு வெளியே போ. ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை வெளிப்படுத்தின எங்கள் ஆண்டவரே, ஒரு ஒப்புரவாகுதல் இவங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஒப்புரவாகுதல் வெளிப்படணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே.
என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே கர்த்தர் விடுதலை தர வல்லமை உள்ளவர். நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. பிறருக்கு விரோதமா செஞ்ச தப்புங்களை மன்னிங்க ஆண்டவர். இப்படி பேசுனது மன்னிங்க, நான் விளையாட்டு காரியமா சொன்னதை மன்னிங்க. இயேசுவின் நாமத்திலான எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் என்னை விட்டு வெளியேறுவதாக, எனக்குள்ள இருக்கிற கோபங்கள் வெளியேறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள உங்க மன்னிப்பின் கிரியை செயல்படுவதாக. எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி விடுதலையோட கேளுங்க. கர்த்தருடைய விடுவிக்கிற வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படுவதாக. பொல்லாத அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்துல விலகட்டும். கோபத்தை உண்டாக்குகிற ஆவி, கசப்பின் ஆவி, வாயில தாறுமாறாய் பேச வைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்துல விலகுவதாக, இயேசுவின் நாமத்துல விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நான் பாடி பாடி மகிழ்வேன், நான் பாடி பாடி மகிழ்வேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. வல்லமை வெளிப்படுவதாக. மறைந்திருக்கிற கிரியைகள் விலகட்டும், மறைந்திருக்கிற கட்டுக்கள் விலகட்டும். பொல்லாத ஆவி விலகுவதாக, பொல்லாத கட்டுக்கள் விலகட்டும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களானால் ஒருத்தரை குறித்து நாம பேசவும் கூடாது. ஒருத்தரும் நம்மளை காயப்படுத்தினா கூட அவங்களை நாம் மன்னித்து நாம் அவர்களை ஒரு சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மகிட்ட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய சமூகத்தில் எல்லா காரியத்தில் ஆண்டவரே மன்னிப்பை வேண்டி நிற்கிறார்கள் என்கிறத நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஆண்டவரே மன்னியாமையின் நிமித்தம் இவங்க வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற எல்லா கட்டுக்களையும் நீர் தகர்த்தெறிந்து போட்டதற்காக நன்றி. நீர் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். சுகபல நன்மைகளை கொடுத்து வாழ வைங்க. இந்த மழையினுடைய ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்கும் பாதிப்பை உண்டாக்காதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரயாணங்களில் கூட இருங்கப்பா. நன்மையும் கிருபையும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே சரைட் காணிக்கை எடுத்துருவோமா? ஆமென். கர்த்தர் நல்ல